அருட்பெரும் ஜோதியே போற்றி, வள்ளல் பெருமானே போற்றி போற்றி. வினைகளால் உருகும் மானுடமே, வினவுகள் யாவும் விடைகளாய் மலரட்டும், மனமது மகிழட்டும், சஞ்சாரம் புரியட்டும், வினாக்கள் உதிக்கட்டும். பெருமானே, உமை உணரவும் அடையவும் அருட்பெரும் ஜோதியில் கலக்கவும் ஏன் மானுடர்கள் போராட வேண்டும், சித்தி பெற அருள்வீர்களா? சித்தம் உணர்ந்தவளே, சிவ ஜோதியே, ஆன்மாவின் ஒளி அறிவாயா? மானுடர்கள் அனைத்து நிலைகள் சித்திக்கவும் போராடுகின்றனர். உண்பதற்கும் போராட்டம், மலமதனை வெளியேற்றவும் போராட்டம், வாழ்வும் போராட்டம், இறையை உணர்வதற்கும் போராட்டம். சத்தியம் யாதெனில், படைத்த ஜீவன்களுக்கெல்லாம் படியளப்பவன் இறைவன். உணவின்றி ஒரு ஜீவனும் வாடாத வண்ணம் காப்பவனும் இறைவனே. எனினும் போராடுவதாக மனதினால் உருகொள்கின்றனர் மனிதர்கள். சற்றே ஆழ்ந்து சிந்திப்பார்களாயின் சத்தியம் உணர்வர். எந்த ஒரு நிகழ்வும் இறைவனின் இச்சையால் நிகழ்கின்றது, இறையின் பிச்சையால் நிகழ்கின்றது. நிகழ்வதனை உணர்வதற்கே மனம் படைக்கப்பட்டது. அனுபவ அனுபூதி சித்திக்க கவனித்தல் எனும் நிகழ்வே சாத்தியமானதாகும். மாறாக சிந்தித்தல் என்பது வினாக்களை உருவாக்கும், அதுவே போராட்டமும் ஆகும். எனில் மனமே, மனிதனே, நிகழ்வினை மாத்திரமே கவனித்து வாழ்வாயாக. சூழலை கவனி, உணர்வுகளை கவனி, சக உயிர்களின் உணர்வுகளை கவனித்து அறிந்து கொள். கண்காணித்து நிகழ்வுகளை ஏற்கும்படி இறைவன் அருளி உள்ளதனை உணர்வாயாக. இறையின் படைப்பு எவ்விதம் நிகழ்கின்றது? இறையின் காப்பு அருளும் நிலைகள் யாது? அழிப்பது எது, அழிக்கப்படுவது எது என்றே கவனமாய் கண்டு உணர்வதே அனுபவ அனுபூதியாகும். உணர்வுகளால் உருவாக்கப்பட்ட உயிர்கள் ஏன் உணர்வுகளை உணர மறுக்கின்றனர் எனில், ஆசைகள், பேராசைகள். உன்னை நீயே அனுபவிக்காவிடில் வேறு எதனை உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியும்? சிந்தித்தாயா? உனது உடலை அனுபவி, உனது தேகம் மாற்றும் செயல்களை அனுபவி, உணர்வுகளை அனுபவி, அறிவினை அனுபவி, உயிர் அருளும் உணர்வு சக்தியினை அனுபவி. எதனை நீ ஆழமாய் உணர்ந்து அனுபவிக்கின்றாயோ அவை யாவும் அனுகூல அனுபூதியாகும். அவையே தாள்கள் திறவு கொள்ள உதவும். திறந்த வெளியே பெரும் தயை என்று உணர்ந்து கொண்டால் போராட்டம் ஏன்? உள்ளவற்றை அனுபவிக்க அறியாதவனே போராடி போராடி களைத்து மரணித்து ஜனிக்கின்றான். அனுபவித்து கழிப்பவையே சக்தி நிலைகள், எஞ்சியவையே சிவத்துளிகள். எல்லையிலோ அருட்பெரும் ஜோதி. வினா 2. பெருமானே, உங்களது வருகை எக்காலம்? எவ்விதம் உதிப்பீர்கள்? எவ்விதம் உணர்வது?
மானுட மனமே, எதனை குறித்து சிந்திக்கின்றாயோ அதனையே விடையாகவும் பெற்றிடுவாய். எமது வருகை எப்பொழுது எவ்விதம் நிகழ வேண்டும் என்று மனிதர்களே நிர்ணயிக்க இயலும். ஏனெனில் அறியாமையின் உச்சம் சென்றால் மாத்திரமே அறிவு விழிக்கும். அறிவின் உச்சத்தில் உணர்வு விழித்தெழும். உணர்வின் உச்சத்தில் ஜீவன் விழிக்கும். ஜீவன் விழிக்கும் வரை பரஞ்சோதியும் காத்திருக்கும். யாதொன்றும் யாமறியோம் என்றுரைக்கும் ஜீவனே பரமனை ஈர்க்கும். உணர்வின் உச்சம் உரைப்பது யாதெனில் தெள்ளத் தெளிவான தரிசனம். எதனை தரிசிக்க விரும்புகின்றாயோ அதனையே நீ தரிசிக்கலாம். எனினும் கூட்டாய் அனைவரும் தரிசிக்க வேண்டும் எனில் பெரும் கருணை ஜீவித்திருக்க வேண்டும். அறியாமையின் உச்சம் தீண்டிய மானுட குலம் அன்பினை நாடியே பயணிக்கும் நிலை தீவிரமடையுங்கால் யாம் ஜோதியில் ஜோதியாய் உருக்கொண்டு உணர்வினில் கருகொண்டு ஜீவனாய் உதித்திருப்போம். காலமும் நேரமும் எம்மால் நிர்ணயிக்கப்படுவதில்லை, இயற்கை எனும் இறையால் நிர்மாணிக்கப்படுகின்றது. எனினும் ஜீவர்களின் முக்தி வேட்கை பெருகினால் அருட்பெரும் ஜோதி பிரவேசிப்பார். யாமும் உட்கலந்த ஜோதியாய் எழுச்சி பெறுவோம். உணர்வுகளின் உச்சம் சென்று அதன் மூலமாகிய அன்பினை உணர்ந்து உடலின் ஒவ்வொரு அணுவிலும் வெற்றிடத்தை பெருக்கி அன்பினை நிறைப்போர் யாவரும் இத்தருணம் எமது இருப்பு நிலை யாதென்றே அறிந்திடுவர். எமது பிரவேசமும் இயக்கமும் அறிந்திடுவர். அன்பை பெருக்கி கருணையாய் மலர்த்தினால் எம்மை உணரலாம். வினா 3. பெருமானே, அகவலாய் மலர்ந்து தாங்கள் உரைத்தவற்றை மனிதர்கள் அறிந்து புரிந்து உணர்ந்து இயங்குகின்றனரா? உமை முழுமையாய் உணர்ந்தோர் இவ்வுலகில் உண்டா? ஆழமாய் சத்தியம் உரைக்க வேண்டும் எனில் எவரும் இல்லை என்றே உரைப்போம். எவராலும் எமது உணர்வு உணர்ந்தவற்றை அவ்விதமே உணரவும் இயலாது. ஆன்மா என்பது கருணையால் மலர்வது. உயிர்கள் இயக்கமோ தூய எரிபொருளை ஏற்குங்கால் கருணை இயக்கமும் மலரும். உயிரும் ஆன்மாவும் ஜீவ ஜோதியாகும். கருணையும் காருண்யமும் பரஜோதியாகும். அன்பினால் நிறைந்தால் ஜீவன்கள் யாவும் பரஜோதி அருளும் காருண்யத்தால் நிறைக்கப்படுவர். அன்பு மலர வேண்டும் எனில் மற்ற உணர்வுகள் அனைத்தும் ஒடுங்கி மறைய வேண்டும். 126 உணர்வு தத்துவங்களும் 72 மும்மல தத்துவங்களும் 36 சத்திய சன்மார்க்க உணர்வுகளும் ஒற்றை ஜோதியான அன்பினுள் அடக்கம். உணர்வுகளை விரித்த மனிதர்கள் மீண்டும் ஒடுங்கினால் மாத்திரமே அன்பினுள் பிரவேசிப்பர். எமை உணர முற்படுபவர்களும் உண்டு. எமது ஞானத்தை உணர முற்படுபவர்களும் உண்டு. அனைவருக்குமான சிந்தனை ஒன்றே. சத்தியம் என்பது உணர்வுகளில் இல்லை, அன்பினில் மாத்திரமே உண்டு. அன்பினுள் ஒடுங்கியவர்கள்
கருணையால் ஈர்க்கப்படுவர் எனில் அன்பினை வளர்த்து அனைத்து உணர்வுகளையும் துறந்து அன்றி ஒடுக்கி மையத்தில் நிலை நின்றிட முயலுங்கள். காருண்ய சக்தி எளிதாய் உங்களை ஆட்கொள்ளும். அருட்பெரும் ஜோதியின் ஆசிகள்.